வாணியம்பாடி டவுனில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரியுது. இது சின்ன பாலாறு, இந்த கல்லறப்பே வந்து இங்கே வந்து பாலாறில் வருது. இந்த இடத்துல இது ரெண்டு ஒரு கனெக்ஷன், இன்டர் கனெக்ஷன், அது பேர் தான் சின்ன பாலாறு. இப்போ வர்ற தண்ணி வந்து அப்படியே சரிசமமாக போயிடுது. சரிசமமாக போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் டவுனுங்கிறனால இதெல்லாம் எல்லா தண்ணியும் இதில் வந்துருக்கு. அதனால வந்து வாணியம்பாடி டவுனில் வந்து ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டில் நீர்வளத்துறையால் புனரமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டி பணிகள் துவக்கி வைப்பதற்காகவும் வாணியம்பாடி நகராட்சியில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதியதாக கட்டப்பட்ட வார்டு எண் 11 இந்து உயர்நிலைப் பள்ளியில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டிலாகவும் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பதற்காகவும் வருகை புரிந்துள்ள மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். இவ்விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு இவ்விழாவில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கவிருக்கும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அவர்களையும், வாணியம்பாடி நகர்மன்ற தலைவர் அவர்களையும் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள 16 கிலோமீட்டரில் கல்லாறு மற்றும் சின்ன பாலாறாக இரண்டாக பிரிந்து 3 கிலோமீட்டர் வாணியம்பாடி நகரில் பயணித்து பாலாற்றில் கலக்கிறது. கல்லாறு வினாடிக்கு 3800 கனஅடி வெள்ள நீர் செல்லக்கூடியதாகவும் சின்ன பாலாறு வினாடிக்கு 8500 கனஅடி வெள்ள நீர் செல்லக்கூடியதாகவும் உள்ளது. இருக்கிற செயற்பொறியாளர் பிரபாகர் அவர்களே, நிகழ்ச்சியை காலமாக இருந்து பணியாற்றிய தம்பி சாரதி குமார் அவர்களே, பெரும்பாலும் கூடியிருக்கிற இஸ்லாமிய பெருமக்களே, பங்கு தந்தை உட்பட கிறிஸ்துவ பெருமக்களே, நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தை சார்ந்த ஒன்று, இந்த ஆற்றை சுற்றப்படுத்தின் மூலமாக, இந்த கல்லாற்றை சுற்றப்படுத்தின் மூலமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் எதிர்காலத்தில் வளர்வதற்கு அது அடிகோல முடியும். இன்னொன்று, நிலத்தடி நீர் இந்த பகுதியில் அது உருவாவதற்கு அது அடிகோல் இருக்கிறோம். ஆடி தொகுதியை பொறுத்தளவுக்கு சட்டமன்றத்தில் உங்கள் தொகுதியை பற்றி, உங்களுடைய வேண்டுகோளை பொறுத்து, உங்களுடைய கோரிக்கை பற்றி அங்கே கேட்பதற்கு குரல் இல்லாமல் இருக்கிறது. அப்படி ஒரு குரல்ங்கிறது தோன்ற வேண்டாமா? அதை நீங்கள் எண்ணி பார்த்து வருங்காலத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நீங்கள் எப்பொழுதும் ஒற்ற துணையாக இருந்து வாணியம்பாடியிலிருந்து கழக சார்பாக ஒரு குரல் எழுப்புவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று கேட்டு நீர்வளத்துறை அமைச்சருக்கு இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய 1959 நான் இந்த கல்லூரியில் பியூசி படித்தேன். எனக்கு அந்த காலத்தில் என்னை இந்த கல்லூரியில் முதலாக என்னை பேச்சாளர் ஆக்கியது ரத்திபவன் தான், இந்த கல்லூரியில் தான். எனவே வாணியம்பாடியை பொறுத்தவரையில் இது எனக்கு ஒரு பர்த் பிளேஸ் மாதிரி. எனக்கு சொல்லிக் கொடுத்த இடம், என்னை பேச்சாளராக உருவாக்கிய இடம் இந்த இஸ்லாமிய கல்லூரி தான். அந்த கல்லூரிக்கு இருக்கிற மண்ணுக்கு நான் என்றைக்கும் சொந்தக்காரன், அவர்களுக்கு வேண்டியது செய்யக்கூடியவர். தென்பெண்ணை ஆறுல கிருஷ்ணகிரியில் ஒரு டேம் கட்டியிருக்காரு. அந்த டேமில் மழை காலங்களில் பெருவெள்ளம் வந்து, இது வருஷம் உங்களுக்கு தெரியும், சாத்தனூர் டேமே முழுகிற அளவுக்கு வந்துவிட்டது. அவ்வளோ பெரிய வெள்ளம் வருகிற பொழுது நமக்கு கொஞ்சம் திருப்பி கொள்ளலாமே என்றுதான் ஒன்று. சாத்தனூர் டேமையை தாண்டி போகும் என்ற நிலைமை ஏற்படுகிற பொழுது அந்த தண்ணீரை திருப்பினால், இந்த காக்கங்கள் வழியாக இந்த பாலாற்றை விட்டால் பாலாற்றிலே தண்ணீர் போகும். அப்போ கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கும். இப்போ நாங்கள் அங்கே செக் டேம் கட்டுறோம். செக் டேம் கட்டுறது பார்த்தீங்கன்னா 1 மைல் 1 மைல் தண்ணி நிற்கும். இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நிலங்களுக்கெல்லாம் ஓலைப்படிக்கு தண்ணி எடுத்துருக்கிறோம். ஆகையினால எனக்கும் அது ஒரு ஆசை. நான் இருக்கிற பொழுது ஒரு
தென்பெண்ணை பாலாற்றை இணைத்தார் துரைமுருகன் என்று பெயர் வாங்க வேண்டும் என்று எனக்கும் ஆசை இருக்கிறது. இதெல்லாம் மக்கள் ஒத்துழைக்கலைன்னா ஒன்றும் முடியாது சார். இந்த பூவத்தை நாங்கள் இத்தனை நாள் தான் கிளீன் பண்ணுறோம். மறுநாள் பார்த்தா அதிலே கொண்டுறான். கொஞ்சம் கூட கொண்டு பூரை போடுறோம், அப்படியே கொண்டுறான் சார். என்னன்னு தெரியல. கேட்டு மாதிரி விருது போட்டு வச்சு ரோட்டில் இதெல்லாம் போகணும், அதுவும் தான் கொண்டுறான். முனிசிபாலிட்டி இவங்க என்ன பிரச்சனை தெரியுமா? கூரை அங்கே குப்பை அங்கே கொண்டுறது தான் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கான். வேலூரில் முனிசிபாலிட்டி கார்பரேஷனில் குப்பை எங்கே கொண்டுறது அப்படியே ஒரு ப்ராப்ளம். எல்லாத்தையும் குடியாத்துறது தான், எல்லாருமே இங்கே தான். ஆக குப்பையை எங்கே கொண்டுவது என்பது ஒரு பெரிய ப்ராப்ளம். வளர்ந்து வர்ற நவீனத்தில் இவை எல்லாம் தேவைப்படுகிறது. இப்போ தெருவில் போட்டால் வேணாம், தார் ரோடு போட்டால் வேணாம் சார், ட்ரைனேஜ் கட்டுக்கு முதல்ல அப்படின்னா இதெல்லாம் வளர்ந்து போச்சு நாகரிகங்கள். ஆக அதுக்கு தக்கப்படி செய்யக்கூடிய அரசாங்கம் ஆட்சியில் இருக்க வேண்டும். நான் அந்த வீட்டுக்கு போகிற பொழுது கோபாலபுரத்துக்கு மிக சிறிய பிள்ளையாக இருந்தவர் தான் ஸ்டாலின். இன்றைக்கு தோளுக்கு வளர்ந்து தோழனாகி என் தலைக்கு மேலே வளர்ந்து எனக்கு தலைவனாக இருக்கிறார். நான் பார்த்தேன் எப்படியும் கலைஞரை போல் இவர் இருப்பாரா என்று. ஆனால் கலைஞர் அவர்களுக்கும் வித்தியாசம். கலைஞர் அவர்கள் சில நேரங்களிலே நாங்கள்லாம் அவருக்கு காலையில் சாயந்தரம் ஒரு 10 பேர் இல்லைன்னா காபி கூட குடிக்க மாட்டார் கலைஞர். அவர் அப்படிப்பட்ட மாற்று ஆற்றுமை. இவர் அப்படியே மனதில் வைத்துக் கொண்டு காரியம் மாற்றுவதில் கலைஞரையே மிஞ்சி விடுவார் என்ற தைரியம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பரிமாணத்தை தளபதி செய்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆக எனக்கு நீண்ட நெடுங்காலமாக ஒரு பயம் இருந்தது. இந்த திராவிட இயக்கம் மொழிக்காக இனத்துக்காக தோன்றிய இயக்கம் எங்கேயோ இடைமாறி சரியான ஆள் இல்லாவிட்டால் சரிந்து விடுமோ என்று ஒரு 70 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்காக பாடுபட்டவர்களே நான் ஒருவர். அது என்ன ஆகுமோ என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இல்லை, தளபதி என்ற ஒரு மாபெரும் தலைவன் உருவாகி இருக்கிறார். இந்த இயக்கத்தை 10 ஆண்டு காலம் வழிநடத்துவார் என்ற தைரியம் எங்களுக்கு வந்திருக்கிறது.